Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். In this section, we are going to discuss about Ellingham diagram. Before that, we will see some preliminary concept for understanding Ellingham diagram. In metallurgical process, first step is concentration of the ore. Second is concentrated ore converted into metal oxide. Third one, conversion of metal oxide to the free metal. This process is called reduction because the oxidation state of metal is positive, it converted into zero. So this process is reduction. The fourth one is refining of the crude metal. So இங்கே இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தோம்னா கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு த க்ரூட் மெட்டல். ஸோ இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லலாம். இங்கே காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன், ஹைட்ரஜன், அலுமினியம், மெக்னீஷியம், கால்சியம், சோடியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் திங்க் என்னன்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், தெர்மலி லெஸ் ஸ்டேபிள். ஸோ இது ஆட்டோ ரிடக்ஷனில் மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் பார்க்குறோம், என்னென்னா செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் ரீஏஜென்ட் அண்டு அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர். ரிடக்ஷனுக்கான ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு அண்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த oxides of reducing agent. Stability of the oxides of reducing agent. Third is reduction temperature. So metal oxide stability, reduction temperature, reducing reagent வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி இதனோட கன்சிடர் பண்ணி தான் நம்ம reducing reagent அண்ட் டெம்பரேச்சரை சூஸ் பண்ணோம். ஸோ செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் reducing agent, it is based on the two principle. One is thermodynamic, another one is electrochemical. ஸோ இங்கே சம் ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஹைட்ரஜன் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணால் H2O கன்வெர்ட் ஆகும். அலுமினியம் யூஸ் பண்ணும்போது Al2O3 கன்வெர்ட் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட் கன்வெர்ட் இன்டு த ஆக்சைடு டூரிங் த ரிடக்ஷன் ப்ராசஸ். Here two principle will helpful for selection of suitable reducing agent for the reduction process. So one is electrochemical consideration, another one is thermodynamic consideration. So இந்த electrochemical consideration நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்னா standard electrode potential or standard reduction electrode potential கன்சிடர் பண்ணுவோம். ஜென்ரலாக இண்டஸ்ட்ரீஸில் வந்து மெட்டலை எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கெமிக்கல் ரிடக்ஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் த மெட்டல் ஃப்ரம் த ஓர். தாதுக்கள்லேருந்து உலோகத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு முக்கியமானது வந்து ரிடக்ஷன் தான். ஸோ இந்த ரிடக்ஷனுக்கான ரெடியூசிங் ரியாஜன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இதுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அண்ட் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் யூஸ் ஆகும். இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலில் இருந்து நம்ம வெதர் த ரிடக்ஷன் இஸ் ஆர் டிஃபிகல்ட்டி இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வி நோ த டிஃபிகல்ட்டி ஆர் ஈஸ் ஆஃப் த ரிடக்ஷன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். E0 வேல்யூ பாசிட்டிவ் இருந்தால் இது ரிடக்ஷன் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் பார்க்குறோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்கில் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ஃபார்மேஷன், பார்க்குறோம். அது சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ஃபார்மேஷன். ஸோ இங்கே இதனோட சிம்பிள் டெல்டா G0. ஸோ இந்த டெல்டா G0 வேல்யூ மைனஸாக இருந்தால் இந்த ரிடக்ஷன் இஸ் ஃபீஸிபிள் நெகட்டிவ்னு சொல்லலாம். டெல்டா G வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நான் ஃபீஸிபிள், இந்த ரிடக்ஷன் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ டெல்டா G0 வேல்யூ நெகட்டிவில் இருக்கும்போது இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தெர்மோடைனமிக் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இங்கே பார்க்குறோம்.
அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஆஃப் ஃபார்மேஷன் இதில் இந்த வேல்யூவிலேருந்து மெட்டல் ஆக்சைடு ஸ்டெபிலிட்டி ரெடியூசிங் ரியாஜென்ட் வந்து எந்த டெம்பரேச்சர்ஸில் யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ டெல்டா ஜி இனுடைய ஃபார்முலா பாருங்கள். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா ஹெச்ன்றது என்தால்பி அண்டு டெல்டா எஸ்ன்றது என்ட்ரோபி. என்தால்பின்றது ஒன்றும் இல்லை, ஹீட் சேஞ்சஸ் டூரிங் த ப்ராசஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இந்த ப்ராசர் எவ்வளோ ஹீட் சேஞ்சஸ் ஆகுதோ அதுதான் நம்ம என்தால்பின்னு சொல்கிறோம். என்ட்ரோபின்றது இட் மெஷர் த ரேண்டம்னஸ் ஆஃப் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ரேண்டம்னஸை மெஷர் பண்ணுது, ஓங்கல்ற தன்மை. ஸோ இந்த டெல்டா ஜிக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் நம்ம டெரிவ் பண்ணுறோம். டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபி. இந்த கேபின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இங்கே ஈக்குலிபிரியம் கன்சிடர் பண்ணுறோம் பெட்வீன் மெட்டல் ஆக்சைடு டு ரிடக்ஷன் ஆக்சைடு ரெடியூசிங் ஏஜென்டோட ஆக்சைடுக்கு ஈக்குலிபிரியம் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது ஸ்பான்டேனியஸ், டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸ், டெல்டா ஜி வேல்யூ ஜீரோனா ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் வெதர் த ரிடக்ஷன் ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ், நான் ஸ்பான்டேனியஸ் ஆர் ஈக்குலிபிரியம். ஜென்ரலாக இந்த கேபி வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே நான் பார்த்துருக்கோன்னா ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ரியாஜென்ட் பார்த்துட்ருக்கோம். கன்சிடர் த ஃபாலோவிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். சம் ரியாக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன் ஆனால் எப்படி ஆகும்? மெட்டல் ஆக்சைடு ஜென்ரல் ஃபார்முலா எம்எக்ஸ் ஓஒய். ஸோ இது ரிடக்ஷன் ஆகும்போது எக்ஸ்எம் ப்ளஸ் ஓ2 மாறும். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது ஒய் ஓ இருக்குது லெஃப்ட்டில். ஸோ இங்கே நம்ம y/2ன்னு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம எம்எக்ஸ் ஓஒய்ன்னு போடுறோம், ஏன்னா மெட்டல் ஆக்சைடு டிஃப்ரெண்ட் காம்போசிஷன்ஸில் இருக்குது. ZnO, BPO, MgO, Al2O3, TiO2, Fe2O3. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸில் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா நம்ம MXOYன்னு வச்சுருக்கோம். இங்கே 1 மோல் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அதாவது y/2ன்னு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம 2/yஆல் இந்த ஹோல் ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2/y MXOY gives 2x/ym ப்ளஸ் O2. ஏன்னா y/2 இன்ட்டு 2/y ரெண்டு கேன்சல் ஆகிடும், அப்போது O2ன்னு கிடைக்கும். 1 மோல் ஆக்சிஜன் கேஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் த டீகம்போசிஷன். இந்த ரியாக்ஷன் நம்ம டீகம்போசிஷன் சொல்கிறோம். மெட்டல் ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகிட்டு மெட்டலாகவும் O2ஆகவும் மாறுது. ஸோ இந்த O2 தான் வந்து ரிடியூசிங் ஏஜென்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அவனோட ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கான இந்த டீகம்போசிஷனான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸை வந்து டெல்டா ஜி நாட் 1 வச்சுக்கலாம் இந்த கேஸில். சார் சம் ரிடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறேன். கார்பன் வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ரிடியூசிங் ஏஜென்ட்டு. ஸோ இந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டு ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஓவை எடுத்துக்கிட்டு கார்பன் ப்ளஸ் O2 கிவ்ஸ் CO2 கேஸாக மாறுது. அடுத்தது C ப்ளஸ் O2 கிவ்ஸ் 2CO பாசிபிலிட்டியும் இருக்குது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். 2CO ப்ளஸ் O2 கிவ்ஸ் 2CO. another one oxidation possible. CO plus O2 gives 2CO2. இதில் ரேண்டம்னஸ் எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த கேஸஸ் ஜென்ரலாக ஹாவ் மோர் ரேண்டம்னஸ். இங்கே ஆக்சிஜன் வந்து CO2 மாறுது. 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கன்வெர்ட் டு 1 mole ஆஃப் CO2. ஸோ ரேண்டம்னஸ் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ டெல்டா எஸ் வேல்யூ 0. அடுத்த கேஸ் பார்க்குறோம். 1 mole ஆஃப் ஆக்சிஜன் 2 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடாக மாறுது. 1 வந்து 2ஆக மாறுது. ஸோ ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவ். அது என்ட்ரோபி வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். என்ட்ரோபிஸ் இன்க்ரீசஸ். பட் தேர்ட் கேஸில் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கன்வெர்ட் இன்ட்டு 2 mole ஆஃப் CO2 அண்டு 2 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. அங்கே 3 moles வந்து 2 mole கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுது அந்த லாஸ்ட் கேஸில். ஸோ ஓவராலாக 3 ரியாக்ஷன்ஸுக்கும் சேர்த்து டெல்டா ஜி வேல்யூ டெல்டா ஜி நாட் சின்னு வச்சுக்கலாம். இங்கே டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ அந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபார்மேஷன் ரியாக்ஷனாக எழுதுகிறோம். 2x/y m plus O2 gives 2/yன்னு வரணுங்க. 2/y
ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பெர் 1 mole of O2 இதுக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் நம்ம ΔG M0ன்னு வச்சுருக்கோம். கார்பன் வந்து அதோட ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிற அந்த ரியாக்ஷனுக்கு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸை ΔG நாட் சின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த இது வந்து ஃபார்மேஷன் ரியாக்ஷன். இங்கே ஏற நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். இங்கே அந்த ரியாக்ஷனில் 2/yன்றது மிஸ் ஆகுது இந்த ரியாக்ஷனில். ஸோ அங்கே நம்ம 2/y போடுறோம். 2/y ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிட்டுருவாங்க. 2/y போட்டிருக்கோம். ஸோ அந்த 2/y இங்கே வரும். இந்த ஈக்குவேஷனு ரிவர்ஸ் எழுதுகிறோம். 2/y mx/oy gives 2x/y m plus O2. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ரியாக்ஷன், செகண்டாக இது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா அங்கே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து சேம் வேல்யூ இருக்கும், பட் ஆப்போசிட் சைன் இருக்கும். ஸோ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கூட ரிடியூசிங் ரியாஜனுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை ஆட் பண்ணுறோம். இப்போ கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுறத இந்த ரியாக்ஷன் நான் வேணால் எடுத்துக்கிறேன். C+O2 gives CO2. அதுமாதிரி கார்பன் மோனாக்சைடாக மாற ரியாக்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது OO கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம எழுதுகிறோம். ஏன்னா லெஃப்ட்டில் ஒரு O2 இருக்குது, ரைட்டில் ஒரு O2 இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் 2/y mx/oy plus C ரிடியூசிங் ஏஜென்ட் gives 2x/y m plus CO2. ஸோ இங்கே கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடாக மாறி இருக்குது, மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான ரிடக்ஷன் ரியாக்ஷன் இதுதான். ஸோ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனில் ΔG0 ஓவரால் வேல்யூ பார்க்கணும். இந்த ஓவரால் வேல்யூ வேணும்னா ΔG0C ப்ளஸ் ΔG0 M0 வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இதனோட சைன் மட்டும் மைனஸில் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா ரியாக்ஷன் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக இருக்குது. ஸோ மைனஸ் D∆G0M. ஸோ இந்த ஆட் பண்ணுற அந்த சம் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிள்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ரிடக்ஷன் ரியாக்ஷன் கிடச்சிருக்கு. இந்த ΔG0C வேல்யூ, இந்த 3 ஆக்சிடேஷன் சேர்த்து இந்த G வேல்யூ அண்டு டீகம்போசிஷனுக்கான G வேல்யூ, இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நெகட்டிவாக வரணும். ஸோ அதாங்க பார்த்துருக்கோம். எல்லிங்கம் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பேசிக் கான்செப்ட் பார்க்குறோம். அங்கே ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு த மெட்டல் பை ரிடியூசிங் ரியாஜென்ட், இந்த ப்ராசஸ்னுடைய ஓவரால் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதான் பார்த்தோம். ஸோ எல்லிங்கம் டயக்ராமுக்கு வரோம் இப்போது. ஸோ எல்லிங்கம் டயக்ராம்னா என்ன பார்த்தோம்னா, இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஆஃப் ஃபார்மேஷன் வித் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். இந்த கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் கூட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ΔG = ΔH - T ΔS. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. Y = m + xc மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் y ஆக்சிஸில் ΔG வேல்யூ, x ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துகிட்டு கிராஃப் ப்ளாட் பண்ணுறோம். இப்போ கிராஃப் ப்ளாட் பண்ணும்போது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதில் ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்தோம்னா TG/Tன்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு -ΔSக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கிராஃபில் ஸ்லோப் ஈக்குவல் டு -ΔS. இன்டர்செப்ட் அட் y ஆக்சிஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி ΔH வேல்யூ. ஸோ இதான் வந்து எல்லிங்கம் டயக்ராம். எல்லிங்கம் டயக்ராம்ன்றது graphical representation of variation of standard gives free energy for the formation of varied metal oxide with temperature னு சொல்லலாம். ஸோ இங்கே ΔG0 வேல்யூ தான் இப்போ சொன்னோம். சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது பெர் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் O2. 1 mole ஆஃப் O2 யூஸ் பண்ணி மெட்டல் எப்படி ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது, இந்த ப்ராசஸுக்கான கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் தான் வந்து ΔG0 அப்படின்னு வச்சுருக்கோம். இங்கே டீன்றது டெம்பரேச்சர். ஸோ எல்லிங்கம் டயக்ராம் பார்த்தோம்னா ΔG0 வெர்சஸ் டீக்கான ஒரு கிராஃபு. ஸோ இங்கே வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணி இந்த கிராஃப் ப்ளாட் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த எலியம் டயக்ராம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா செலக்ஷன் ஆஃப் சூட்டபிள் ரிடியூசிங் ரியேஜென்ட் அண்டு அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இதாங்க பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ரெடியூசிங் ரியேஜென்ட் எப்படி ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகலாம் இதை பார்க்கலாம். C+O2 gives CO2. இங்கே ரேண்டம்னஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ என்ட்ரோபி வேல்யூ வந்து 0. ஸோ இந்த T டெல்டா S இந்த ஃபேக்டரும் 0 ஆகிடும். ஸோ ஸ்லோப் வேல்யூ 0. இதுக்கு என்ன மீனிங்னா டெல்டா G டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்சஸ் ஆகாது. அடுத்தது கார்பன் ப்ளஸ் O2 gives 2CO. இந்த ரியாக்ஷனுக்கு வந்து 1 mole of O2 converted into 2 mole of CO gas. ஸோ இங்கே ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபேக்டர் மைனஸ் T டெல்டா Sன்ற இந்த ஃபேக்டர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்லோப் வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும். நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு கிராஃப் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்த ரியாக்ஷன் பார்க்குறோம். கார்பன் மோனாக்சைடு இந்த ஸ்லோப் வேல்யூ நெகட்டிவில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் கார்பன் வந்து CO2வாக கன்வெர்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் வந்து 0. கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்லோப் வந்து நெகட்டிவில் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் இந்த ஆக்சிடேஷனுக்கு 3 mole ரியாக்டன்ட் கன்வெர்ட் இன்ட்டு 2 mole ஆஃப் ப்ராடக்ட். இங்கே எல்லாமே கேஸஸ் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. 3ன்றது 2ஆக மாறி இருக்குது. ஸோ ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டெல்டா எஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ஃபேக்டர் மைனஸ் T டெல்டா எஸ்ன்ற இந்த ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்லோப் வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஸோ கார்பன் மோனாக்சைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிற இந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். இதுக்கான கிராஃப் ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இதுக்கு ஸ்லோப் 0. ஏன்னா என்ட்ரோபி ஃபேக்டர் 0 இருக்குது. ஸோ டெல்டா G நாட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். இதுக்கான கிராஃப். அடுத்தது வந்து பார்த்தோம்னா CO கன்வெர்ட் ஆகிற இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும். ஏன்னா டெல்டா S வேல்யூ பாசிட்டிவ். ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப். அதுக்கான கிராஃப் இது. அடுத்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ஆக்சிடேஷனுக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கான கோடு போட்டிருக்கோம். இங்கே வந்து ரெடியூசிங் ரியாஜென்ட் கார்பன் டிஃப்ரெண்ட்டாக ஆக்சிடைஸ் ஆகலாம். அந்த ஆக்சிடேஷன் ஆகிற ப்ராசஸ்க்கு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். 0 ஸ்லோப்பு, நெகட்டிவ் ஸ்லோப் அண்டு பாசிட்டிவ் ஸ்லோப் பார்த்துருக்கோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் டெல்டா G நாட் வேல்யூ இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைடுக்கும் இந்த கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ அதை பார்க்குறோங்க. இங்கே வந்து கார்பன் மோனாக்சைடாக மாறி இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடாக பார்த்துருக்கோம். அடுத்து மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் CaO கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனுக்கான லைன், மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கான லைன். அடுத்தது அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கான லைன். இது we draw the graph for formation of various metal oxide. ஸோ வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கான லைன் இங்கே ட்ராவ் பண்ணுறோம் இந்த எலியம் டயக்ராமில். ஸோ எலியம் டயக்ராம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா டெல்டா G வெர்சஸ் Tக்கான கிராஃபு ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் அண்ட் ரிடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த லைன்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா டைட்டானியம் ஆக்சைடு அண்டு சிலிக்கா ஆக்சைடு. ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைடுக்கான கிராஃப் பிளாட் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா செலக்ஷன் ஆஃப் ரிடியூசிங் ஏஜென்ட் வித் அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர். எந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அண்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் ஆக்சைடுடைய ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராஃபில் இருந்து. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெட்டலை வந்து அனதர் ஒன் மெட்டல் ஆக்சைடுக்கு எப்படி ரிடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குப்ரஸ் ஆக்சைடினுடைய CuOன்னு இருக்குது, Cu2O, HgO, மெர்குரி ஆக்சைடு அண்டு சில்வர் ஆக்சைடு Ag2O. இதுக்கான லைன் பார்த்துருக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறதா வந்து எலிகம் டயக்ராம் சொல்கிறோம். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற எலிகம் டயக்ராம் பார்க்குறோம். இங்கே வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கான கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வெர்சஸ் டெம்பரேச்சருக்கான கிராஃப் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது வந்து மெர்க்குரி ஆக்சைடு, அடுத்து குப்ரஸ் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு, FeO, ஃபெரஸ் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, MnO மேங்கனீஸ் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, கடைசியாக வந்து கால்சியம் ஆக்சைடு. ஸோ இதுக்கான கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு வெர்சஸ் டெம்பரேச்சருக்கான கிராஃப் தான் இது. ஸோ உங்கள் டெல்டா ஜின்றது நான் தெரியும். மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கான கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ். இங்கே வந்து ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த மெட்டலுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிற லைன் தான் கிடைக்குது. ஸோ இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. ரீசன் என்னென்னா மெட்டல் ஆக்சைடில் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது. ஸோ ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரேண்டம்னஸ் டிக்ரீசஸ்னால் என்ட்ரோபி வந்து நெகட்டிவ். ஸோ அந்த ஃபேக்டர் -T ΔSன்ற ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப்பு. இந்த பாசிட்டிவ் ஸ்லோப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து மோஸ்ட்டாக எல்லா மெட்டலுக்கும் சேமாக தான் இருக்குது. ரீசன் எல்லா மெட்டலுக்கும் வந்துங்க 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கன்சம்ஷனுக்கான கிராஃப் தான் பார்க்குறோம். ஸோ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கன்சம்ஷனுக்கான என்ட்ரோபி சேஞ்சஸ் ஈவனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரஃப்லி சேமாக இருக்கும். பட் மெல்ட்டிங் அண்டு பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்லோப் வேல்யூ சேமாக இருக்கும். இந்த ஸ்லோப் வேல்யூ சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ரீசன் வந்து ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது மெல்ட்டிங் ஆகும் ஆர் எவாபரேஷன் ஆகும். ஸோ இங்கே 2 பிளேஸில் வந்து ஸ்லோப் வேல்யூ சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த கார்பன் மோனாக்சைடு பொறுத்த வரைக்கும் எல்லா லைனையும் கிராஸ் பண்ணி வருது. ஸோ இதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து ஹை டெம்பரேச்சரில் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது. CO கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் பார்க்குறோம். இது எல்லா லைனையும் கிராஸ் ஆகி வரும். ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர். ரீசன் வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷனுக்கான கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. இதுதான் ரீசனு. ஹை டெம்பரேச்சர்ஸில் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஹாவ் லார்ஜர் நெகட்டிவ் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அட் கிவன் டெம்பரேச்சர். ஒரு கிவன் டெம்பரேச்சரில் எக்ஸாம்பிள் இப்போது 600 டிகிரி செல்சியஸில் அதோட ஸ்டெபிலிட்டி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அட் கிவன் டெம்பரேச்சர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஆஃப் ஃபார்மேஷன். இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூ லார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து ஸ்டேபிள் அட் த கிவன் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். ஸோ டெல்டா ஜி நாட் வேல்யூ லெஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்மால் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஆர் லெஸ் ஸ்டேபிள். ஸோ மெட்டல் ஆக்சைடு இஸ் லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஸோ கம்பேர் பண்ணுறோம் டூ மெட்டல் ஆக்சைடினுடைய டெல்டா ஜி நாட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம் அட் கிவன் டெம்பரேச்சரில். எதுக்கு வந்து மோர் நெகட்டிவாக இருக்கோ அது வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போது இந்த கிராஃப் பிளாட் பண்ணுறோம். டெல்டா ஜி நாட் வெர்சஸ் டீக்கான கிராஃப். கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, Al2O3. இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும். டெல்டா ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். Al2O3 அண்டு குரோமியம் ஆக்சைடு Cr2O3. ஸோ இங்கே 4 மெட்டல் ஆக்சைடு மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இங்கே டெம்பரேச்சர்ஸ் வந்து 200, 400, 600, 800, 1000 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ கிவன் டெம்பரேச்சர் ஏன்னா ஒரு டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டெபிலிட்டி வேணும்னா வெர்டிக்கல் லைன் ஒன்று ட்ராவ் பண்ணுறோம். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் ட்ராவ் பண்ணிவிட்டு
இந்த லைனை ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். இந்த கிவன் டெம்பரேச்சரில் கால்சியம் ஆக்சைடு டெல்டா ஜி நாட் வேல்யூ மோர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ கால்சியம் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் குரோமியம் ஆக்சைடு. இப்போ குரோமியம் ஆக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் கம்பேர் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் கிவன் டெம்பரேச்சர் அண்டு குரோமியம் ஆக்சைடு இஸ் லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ரீசன் இங்கே டெல்டா ஜி நாட் வேல்யூ லெஸ் நெகட்டிவில் இருக்குது குரோமியம் ஆக்சைடுக்கு, கால்சியம் ஆக்சைடுக்கு மோர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரெடியூசிங் ரியாக்சரையும் இதில் வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்பர் மெட்டல் ஆக்சைடை வந்து அதுக்கு கீழே இருக்கிற லோயர் மெட்டல் வந்து ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு அப்பரில் இருக்குது, அது கீழே மெக்னீஷியம் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் ரெடியூஸ் த அலுமினியம், பட் அலுமினியம் டஸ் நாட் ரெடியூஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. அதை பார்த்துருக்கோம். அப்பர் லைனில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடை லோயர் லைனில் இருக்கிற மெட்டல் வந்து ரெடியூஸ் பண்ணோம். இதுக்கு அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் பாருங்கள், குரோமியம் ஆக்சைடு அப்பரில் இருக்குது, அதுக்கு பாட்டமில் வந்து அலுமினியம் ஆக்சைடு இருக்குது. ஸோ குரோமியம் ஆக்சைடு ரெடியூஸ்டு பை அலுமினியம், பட் அலுமினியம் ஆக்சைடு தஸ் நாட் ரெடியூஸ்டு பை குரோமியம். இது பார்த்துருக்கோம். ஸோ அதனோட ஸ்டெபிலிட்டி அண்டு ரெடியூசிங் நேச்சரை நம்ம வந்து எலிகம் டயக்ராமில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எலிகம் டயக்ராம் ஹெல்ப்ஃபுல் ஃபார் selection of suitable reducing reagent and compare the stability of various oxides. Ag2O and HgO present in upper part of the Ellingham diagram have the less negative value of the delta G naught. The Ag2O and HgO have less negative delta G value. So these oxides are less stable than others. So these oxides are easily decomposed to heat metal. So the Ag2O and HgO வந்து டெல்டா ஜி வேல்யூ லெஸ் நெகட்டிவ் வரதுனால லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஸோ இது ஈஸியாக அவனோட மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நீடட். ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து தேவைப்படாது. எக்ஸாம்பிள் பார்க்குறோம், சின்னப்பர் HG ரோஸ்டட் அரௌண்ட் 700 Kelvin, இட் கன்வெர்டட் இன்டு மெர்க்குரி ப்ளஸ் half O2. ஸோ இந்த ப்ராசஸில் ரெடியூசிங் ஏஜென்ட் தேவைப்படாது. அதனால் நம்ம இதை ஆட்டோ ரிடக்ஷன் சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கவனிக்க வேண்டியது ஆக்சைட்ஸ் present in upper part in the Ellingham diagram have less value of delta G naught, so it is easily decomposed to its element state. ஸோ அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். டெல்டா ஜி வேல்யூ ஃபார் ஒன் ஆஃப் த ஆக்சைடு அண்டு ரெடியூசிங் ரியேஜென்ட் ரெண்டும் எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூ ஆட் பண்ணால் ஓவரால் டெல்டா ஜி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் பார்க்குறோங்க. இந்த டயக்ராமில் ஒரு ஆக்சைடு எடுத்துக்கிறேன். FeO ஃபார்ம் ஆகிற ஆக்சைடு அண்டு கார்பன் யூஸ்ட் as a ரெடியூசிங் ரியேஜென்ட். சூட்டபிள் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். சூட்டபிள் டெம்பரேச்சர் வந்து இங்கே 1500 கெல்வின். ஸோ இந்த 1500 கெல்வினில் ஃபார்மேஷன் ஆஃப் FeO அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் CO இதுக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் பார்க்குறோம். FeO ஃபார்மேஷனுக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து -350 கிலோஜூல் மோல் பவர் -1. அதுபோல் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிற இந்த ரியாக்ஷனுக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து -480 கிலோஜூல் பெர் மோல். ஸோ இந்த வேல்யூ இருக்குது, இதை நம்ம எழுதுகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் FO ஃபெரஸ் ஆக்சைடு ஃப்ரம் ஃபெரஸ் 2Fe + O2 கேஸ் கிவ்ஸ் 2FeO. இதுக்கான கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் நம்ம என்ன வச்சுக்கோன்னா டெல்டா ஜி m0 ஈக்குவல் டு -350 கிலோஜூல் பெர் மோல். அது மாதிரி CO ஃபார்ம் ஆகிறதுக்கு 2CO + O2 gives 2CO. இதுக்கு டெல்டா ஜி வேல்யூ வந்து டெல்டா ஜி C
நாட் ஈக்குவல் டு -480 கிலோ ஜூல்னு வச்சுருக்கோம். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் இந்த FeO ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெல்டா ஜி நாட் வேல்யூ கிடைக்குன்றதை பார்க்குறோம். அப்போ டெல்டா ஜி ஓவரால் ஈக்குவல் டு டெல்டா ஜி சி 0 மைனஸ் டெல்டா ஜி எம் 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு ஆகிடும் 350. அப்போ -480 350 கழிச்சோம்னா -130 கிடைக்கும் கிலோ ஜூல் மோல் பவர் -1. ஸோ இதை ஒரு மோல் ஃபார்ம் ஆகிறது FeO ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்க்கும்போது இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 65 கிடைக்கும். ஸோ இது என்ன வேல்யூனா FeO ரெடியூஸ் ஆகிறதுக்கான வேல்யூ. FeO ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் Fe ப்ளஸ் CO. இந்த ரியாக்ஷனுக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் இது -65 கிடைக்குது. ஸோ FeO ரெடியூஸ்டு பை கார்பன் சொல்கிறோம் நாம். ரீசன் ஆனால் இங்கே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் மைனஸில் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து பார்க்கும்போது 1500 கெல்வின். பட் ஃப்ரம் த டயக்ராம் வந்து பார்க்குறோம் below the 1000 Kelvin C carbon does not reduce FeO. கார்பன் வந்து FeOவை ரெடியூஸ் பண்ணாது. ரீசன் வந்து CO வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் below 1000 Kelvinல. பட் அரவுண்ட் 1500 Kelvinல CO வந்து ஸ்டேபிள். ஸோ கார்பன் ரெடியூஸ் FeO. 1500 Kelvinல கார்பன் FeO ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் 2FeO ப்ளஸ் 2CO gives 2Fe ப்ளஸ் 2CO. ஏன்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் -65 இருக்குது. நெக்ஸ்ட் நாம் எல்லிங்ஹாம் டயக்ராமோட அப்ளிகேஷன்ஸ் அண்டு அப்சர்வேஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று எல்லிங்ஹாம் டயக்ராமில் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்க்குறோம். இந்த ஸ்லோப் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிட்டிவில் இருக்குது. ரீசன் என்னென்னா ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது அங்கே, அதான் ரீசன். டெல்டா எஸ் வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ டெல்டா எஸ் வேல்யூ மைனஸ்னால் ஸ்லோப் வந்து நான் பார்த்தோம்னா -டெல்டா எஸ்ஸு. ஸோ இந்த மைனஸும் ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகிறதுல வர மைனஸும் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸும் சேர்ந்தால் நம்மளுக்கு ப்ளஸ் வருது. ஸோ ஸ்லோப் வேல்யூ ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது, கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஸ்லோப் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். கார்பன் மோனாக்சைடாக இருக்கிறதுக்கு ஸ்லோப் வேல்யூ நெகட்டிவ். அந்த கிராஃபில் பார்க்குறோம் கார்பன் மோனாக்சைடு வந்து ஹையர் டெம்பரேச்சரில் லோயர் பார்ட்டில் இருக்குது. ஸோ CO இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர் நம்ம சொல்கிறோம். இங்கே டெல்டா G வேல்யூ இஸ் 0 அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் ஆல் லைன்ஸ். எல்லா லைனுக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் டெல்டா G வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ அந்த 0வாக இருக்கிற அந்த டெம்பரேச்சர் கீழே பிலோ திஸ் டெம்பரேச்சர் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள். அந்த மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிளாக இருக்கும். அபவ் த டெம்பரேச்சர் மெட்டல் ஆக்சைடு இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஸோ ஹை டெம்பரேச்சரில் மெட்டல் ஆக்சைடு வந்து ஈஸியாக டீகம்போஸ் பண்ணலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நாம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் டெல்டா G வேல்யூ 0 இருக்கும். below this temperature metal oxide is stable. Above this temperature metal oxide is least stable and easy to decompose. Very high temperatures la metal oxide வந்து ஈஸியாக டீகம்போஸ் பண்ணலாம். அங்கே வந்து சடன் அந்த எல்லிங்ஹாம் டயக்ராமில் ஸ்லோப்பில் சடனாக சேஞ்சஸ் ஆகும். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அவனுடைய ஃபேஸ் ட்ரான்சிஷன், அதாவது மெல்ட்டிங் அண்டு வேப்பரைசேஷன் நடந்திருக்கலாம். இதனால் ஏன் ஸ்லோப் சேஞ்சஸ் ஆகுதுன்னா இந்த டெல்டா எஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது மெல்ட்டிங் ஆகும்போது சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ட்ரோபி சேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபேஸ் ட்ரான்சிஷனில் ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டி டெல்டா எஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஸ்லோப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நாம். ஸோ எல்லிங்ஹாம் டயக்ராம் யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணலான்னா மெட்டல் ஆக்சைட்ஸ்னுடைய ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணலாம். டூ மெட்டல் ஆக்சைடுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எது ஸ்டேபிள் எதில் ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஒரு மெட்டலை அனதர் மெட்டல் ஆக்சைடுக்கு
ரெடியூசிங் ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாமா முடியாதா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்டு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஃபார் த ரிடக்ஷன் ப்ராசஸ். ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.